ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒரு ஜென் கதை இன்றைக்கி பார்க்கலாம். கோஜின்னு ஒரு சிறுவன் ஜென் அடையணும் அப்படின்னு பார்க்குறான். அங்கே கேட்குறப்போ மேலே ஒரு ஜென் துறவி இருக்கார், அந்த மலைக்கு மேலே போய் பாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த மலைக்கு மேலே ஏறி போய் அந்த ஜென் துறவியை பார்த்துட்டு, எனக்கு ஜென் கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எத்தனை நாள் ஆகும் எனக்கு கிடைக்க, அதாவது ஜென் தத்துவம் புரிஞ்சு நான் அதுக்குள்ளே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறப்போ 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த பையன் வந்து நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறேன், நிறைய எஃபோர்ட் போடுறேன், அப்போ எனக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றப்போ ஒரு 20 வருஷம்னு இருக்காரு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இந்த பையனுக்கு. நான் ஹார்ட் ஒர்க் நிறையா போடுறேன்றேன், எப்படி 20 வருஷம்? சரி, ஓகே, நான் மொத்தமாக என்னவே அர்ப்பணிச்சிடுறேன் அந்த விஷயத்துக்கு, அப்போ எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறப்போ 30 வருஷன்றார். இப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன், என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொல்லியிருக்கார், எப்பயுமே வந்து உன்னோட வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் ஒரு கோல் வச்சுட்டு ஃபோக்கஸ் வச்சுட்டு அதை நோக்கி பயணம் பண்ணலாம். ஆனால் அதோட ரிசல்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா இடையில நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ மிஸ் அவுட் பண்ணிடுவேன். அண்ட் அந்த இடத்துல நீ என்ன மிஸ் பண்ணுற அப்படின்றது வந்து உனக்கு முக்கியமான விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ எப்பயுமே நீ வந்து போகிற பயணத்தை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு போனேன்னா உன்னால் அந்த விஷயத்தை ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு இதிலேருந்து புரிகிற கருத்து என்ன அப்படின்னா, சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கடினமாக உழைப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்களால பின்னாடியும் வர முடியாது, முன்னாடியும் போக முடியாது. அதுக்கு பதிலாக லைஃப்பை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதை நோக்கி அவங்க எஃபர்ட் போட்டு முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் லைஃப்பையும் என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான கோலையும் அவங்க போய் ஈஸியாக அட்டைன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃபோக்கஸ் வேணும். ஆனால் நடக்கிற விஷயங்கள், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் பற்றியும் புரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் நல்லா ஈஸியாக அந்த இடத்த ரீச்சும் பண்ணலாம். இவர் சொன்ன மாதிரி 10 வருஷத்தில் ரீச் பண்ணலாம் அப்படின்றது, அதுதான் ஏர்லி டைம். ஆனால் அதுக்காக 10 வருஷமும் நான் வந்து ஃபுல் டெடிக்கேஷனோட என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எதையுமே பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் நம்ம இந்த 10 வருஷம் லைஃப்பையும் விட்டுடுவோம் அப்படின்றது தான். அதை தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம ஃபோக்கஸோடு வேலை பார்க்கலாம். நம்ம கோல் என்ன அப்படின்றத அட்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே ட்ராவல் பண்ணலாம். ஆனால் ட்ராவல் பண்ணுறப்ப நம்மளை சுற்றி நடக்கிற அழகான விஷயங்கள் எதையும் மிஸ் அவுட் பண்ணிடாமல் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோன்னா அந்த இடத்துல போய் அடையிறப்போ நாமளும் சந்தோஷமாக இருப்போம். நம்ம வந்த பாதையும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் எல்லாத்துக்கும். தேங்க்யூ.